வடநாடு தன்னதிலே சோழநாடு தன்னதிலே செட்டி மக்கள் வீதியிலே வந்திருக்கும் நாளையிலே மல்லல் என்ற மாபாவி காசு கடைதோர் காசுகளை வாங்குவார் நகை கடை தோறும் சண்டாளப்பாவி என்ற மல்லல் என்ற மாபாவியாகப்பட்டவன் மூர்க்க குணம் படைத்தவன் மூடனாகப்பட்ட அந்த மல்லல் என்ற மாபாவியானவன் அவன் என்ன செய்வானா சங்கனையும் ஊதும் போர் ரெட்ட சங்கு ஊதும் போர் காசு கொண்டு குடுக்கலைனான் கன்னத்தில் அடிப்பானான் ஒரு காசு குறைந்துதானான் ஓங்கி அவன் அடிப்பானான் அரை காசு குறைந்துதான் அளவிலட்டி அடிப்பான் முழு காசு குறைந்துதான் முழு காசு முகத்திலட்டி அடிப்பான் அத்தனை பேரும் கண்ணீரும் கவலையுமா இருக்காங்க. எனக்குமே இந்த பாவிக்கு இதே வேலையா போச்சே. இவனை அழிப்பதற்கு யார் வர போறார்கள் இந்த பாவியை வதை முடிக்க யாரால முடியும்? இவன் துன்பம் நமக்கு என்னைக்கு தீரும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லி இந்த பாவியாகப்பட்ட மல்லல் என்ற மாபாவிய மல்லல் என்ற மாபாவிய அழிப்பதற்கு யார் வர போறாங்களோ தெரியலையே அப்படின்னு அவங்க புலம்பி தவிக்காங்க. பார்த்தா சான்றோர் 7 பேரும் சான்றோன் 7 பேரும் அவன் நடந்த காலகட்டத்துல நல்ல ஆளாகி 20-21 வயதுனா எப்படி இருப்பாங்க? இளவட்ட பிராயம். அவங்க வீர தீரத்துக்கு கேட்கவா செய்யணும். தீரமுள்ள சான்றோனா தீரமுள்ள சான்றோனா அவர்கள் என்ன செய்வாரானா வாருங்கப்பா செட்டி மாற எம்மா செட்டி மாற வார்த்தை வந்து சொல்லை கேளோ நீங்க வார்த்தை வந்து சொல்லை கேளோ
எங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் கவலை உனக்கு வேண்டாம். இன்னைக்கு தான் இந்த பாவி இந்த சேட்டை பண்ணதை நாங்க பாத்துருக்கோம். நாளை புண்ணு அவன் வளர்த்தானு செய்யணும். அதனால நீங்க கவலைப்படாதங்க. நாங்க கடையில இருந்து அவன் வரும்போது அவங்க நாங்க என்ன செய்யணுமோ நாங்க அதை பார்த்து கொடுக்கிறோம். நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்க வியாபாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேர்களுக்கும் சான்றோர் திருமக்கள் எல்லாம் ஆறுதல் உன்ன மாதிரி ஆளு போய் வீரா பேசினா என்ன செய்வாங்க? உன்னைய மாதிரி ஓஞ்சவன் போய் வீராப்பு பேசினா இவன் என்னத்த அடிக்க போறான்? நாளைக்கு அவங்க மாட்டிக்கிட்டு தூக்கி போட்டு மிதிச்சிருவான்பா. அத சொல்லல தாத்தா. வீரம் படைத்தவன பார்த்ததும் தெரிஞ்சிருவன் முகம் இப்படித்தான், ஆளு இப்படித்தான், வார்த்தை இப்படித்தான், அப்ப அவன் கரெக்டா செய்வான்னு நினைப்பான். இவர் போய் வீராப்பு பேசினா எவன் நம்புவான்னு சொல்லுவேன். ஆளை பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கும். சில நேரம் வேசட வந்துச்சோ வருமோ அப்படி அப்படியே நான் கம்முனு இருந்துக்கிடுவேன். சரிதானே? அப்ப செட்டியார் மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். சான்றோன் சத்திரன் பேசும் வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு அவங்க வியாபாரத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி வியாபாரம் நடக்கும் போது மறுபடியும் ஒரு நாள் வருகின்ற பொழுது முக்கி முக்கி செத்துறாத நல்லா ஊதுத தாத்தா. அப்படியா? எல்லாம் தெரியும். நீ இதுக்கு நல்லா இல்ல, நீ துருத்தினா நல்லா ஊது. சரி இருக்கட்டும். அப்ப இந்த மல்லல் பாவையானவள் ரெட்டை சங்கையும் ஒரே நேரத்துல ஊதுனான். ஒரே நேரத்துல ஊதும் போது பார்த்தா சான்றோர் மக்கள் கடைக்குள்ள நின்று அத்தனை பேரும் வெளியே எந்திரிச்சு வாரான். சிலம்பு சண்டையில புலி வேஷம் கட்டி ஆடுவார்கள். புலி வேஷம் கட்டி ஆடும் போது ஒரு வால் தான் கட்டணுமா? சரி. சில பேர் 2 வால் கட்டுவாங்க. எதிரி இல்லைன்னா 2 வால் கட்டலாமா? அதே மாதிரிதான் அவனும் ரெட்டை சங்க வச்சு ஊதுவான். அவனுக்கு எதிரியே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள மாதிரி ஊத திராணி உள்ளவன் எவனும் இல்லன்னு அவன் போட்டு சங்க ஊதிக்கிட்டு இருக்கான். சங்க ஊதி கெடுக்கான். ஊதி கெடுக்காம அவனுக்கு கெடுதல் வரப்போகுதுல. அப்ப இவன் சங்க ஊதின உடனே சான்றோர் மக்கள் 7 பேரும் ஒவ்வொரு கடையில இருந்து வெளியிறங்கி வந்தாங்க. யாரும் நீங்க கடையை விட்டு வெளியே வர வேண்டாம், யாரும் இன்னைக்கு காசும் கொடுக்க வேண்டாம், யாரும் நகை பணங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம், வைரத்தை நீங்க அள்ளி கொடுக்க வேண்டாம் ஐயா, நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி அந்த சான்றோன நாடாரா அவன் கடைய விட்டு வாராரு. அப்போ கடைய விட்டு வெளியிறங்கி ஏ வாடா வாடா மாபாவி, ஏ மாபாவி நீ வம்பு செய்ய வந்திடப்பா.
காத்திருந்தோம். அப்படியா? போன தடவை வந்த சரி. உன்னைய பத்தி விவரம் தெரியாம நின்னுக்கிட்டோம். ஆமா. உன் விவரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிதான். நீ சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி. ஆமையா. ஊதி கெடுத்த மாதிரி. ரெட்டு சங்க போட்டு ஊத்துத. ஊதவா செய்தா? இரு உன்னை நான் வாரேன். அதானே. 8 பேர் 7 பேர் வந்தாங்க. வந்தாங்க. அடேய் மாமாவி மல்லா. ஏய். இவங்களிடத்துல எல்லாம் நீ காசை புடுங்கி சாப்பிடுதியே. ஆமா. நான் பெரிய உடம்பு வச்சிருக்க இடுமந்தடி மாதிரி. நல்ல மம்பட்டி எடுத்துட்டு வேலைக்கு போனாங்க. உழைச்சு திங்கவனா என்னை ஊதாரமா சுத்திக்கிட்டு இருக்கே. அதானே. உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். விட மாட்டோம். அப்படி என்று சொல்லி ஆமா. அவனோடு மல்லுக்கு நிக்கிறாங்க. ஆமையா. அப்படி மல்லுக்கு தானிக்கும் போது அவர்களுக்கும் இவனுக்கும் தான் இவனுக்கும் தான் பெரிய தர்க்கம் அது நடக்கும். அப்படி தர்க்கம் அது நடக்கும் போது 7 பேரும் சேர்ந்து அவனை மாத்தி 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 சுத்தி சுத்தி குத்துதான். ஆமா, கரமோடு கரமோரசுதான். ஏன்னா அவங்க மட்டும் ஆமா. இவனுக்கு வந்து 2 சங்கு போட்டு தான் ஊத தெரியும். தெரியும். ஆனா சான்றோர் சத்திரிய மக்கள் நாடார் மக்கள் பத்திரகாளி அம்மா என்றெடுத்த பிள்ளைக்கு ஆமையா. 7 பேருக்கும் பலவித்தையும் தெரியும். ஆமா, தெரியும். ஏன்னா பத்திரகாளி அம்மா அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கல்ல. ஆமா. அப்ப இவர்கள் அத்தனை பேர்களும் ஒண்ணும் என்னமாகவே நின்று கொண்டு ஆமையா. அந்த நல்ல பாவியை மல்ல கட்டி நிக்கிறாங்க. ஆமா. அப்படி மல்ல கட்டி நிற்கும் போது இனி இவனை விடக்கூடாது என்று 7 பேரும் ஒன்று கூடி என் உரையில் இருந்த வாழ வைத்தான். என் உருவுதானே மூத்தவன் தான். என் வாழ வைத்தான் உருகியல்லோ. ஏய் உருகியல்லோ. மாவாவிய 2 துண்டா தூக்கி வைப்பாரா. உரையில் இருந்த வாளை உருவினார்கள். 7 பேரும் சுத்தி நின்னா 2 துண்டா வெட்டி போட்டாங்க. வெட்டு 1 துண்டு 2. ஆமா, ஒரே வெட்டு துண்டு 2. 2 துண்டா அவனை வெட்டி போட்ட உடனே பாவி இவ்வளவு பெரிய மலை மாதிரி இருக்கான்னு இவன் எவ்வளவு இருக்கான்னு பாத்துருவோமே அப்படின்னு அவனை தெராசுல தூக்கி வைக்காங்க. தெராசு பிடிக்கல. அப்படியா? ஆமா. என்ன 7 அடி உயரம் இருக்கான அவனை எங்க தூக்கி வைக்க? தெராசு பிடிக்காது. மலை மாதிரி உடம்பு. ஆமா. பெரிய தெராசுல தூக்கி 2 உருவத்தையும் ஆமா துண்டான 2 உருவத்தையும் தூக்கி 2 தெராசுல எடை போட்டாங்களாம். ஆமா, பெட்டி தெராசா அந்த கை தெராசா? பெட்டி தெராசா கை தெராசா? கை தெராசுல நீ தூக்கிடுவியாங்க? முடியாது முடியாது. எதுல வைக்க? அப்ப பெட்டி தெராசுல வைக்கணும். அதுலதான் வைப்பாங்க. ஆமையா. அப்ப இவனை தூக்கி எடை போட்ட உடனே என்ன? இல்ல இல்ல வைக்காங்க. எடைக்கு இடம் ஒருவேளை ஒண்ணு போல இருக்கு. ஆமா, எடை சரியா இருக்கு. போட்ட போடு ஒரே ஒரு வெட்டிலேயே அந்த தெராசுல வைக்கக்கூடிய துண்டு என்ன அவங்க வெட்டின வெட்டிலேயே அப்படி சரியா இருக்குன்னு அவங்க கணக்கு பார்க்கல. இவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கல. அவன் பார்த்து ஒரு கணிப்புல வெட்டுனா 2 துண்டுமே ஒரே எடை தான் இருந்துச்சான். அதுக்கு தான் இன்னைக்கும் சொல்லுவாங்க, நம்ம மக்கள் வியாபாரம் பார்த்தா கையால அளந்து போட்டாலும் கணக்கு கரெக்டா இருக்குமா. அது இதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ 2 துண்டையும் வச்சு எடை போட்டு பார்க்க 2 துண்டும் ஒரே எடையாக இருக்கு. அப்போ செட்டிய மக்கள் ஒன்று கூடி மாபாவி மாண்டு விட்டான். அவன் மரணமாயி போய் விட்டான் என்று சான்றோர் மக்கள் 7 பேர கூட்டமா தோல் மேல
வீரம் படைத்த சான்றோர் என்று தோலு மேல வர தூக்குவாரா அவர்கள் தூக்குவாரா அங்கே பாராட்டி ஆடுவாரா சான்றோன் மக்கள் 7 பேர் இவ்வளவு ஒரு வீரம் படைத்தவங்களா? இதனால் இதுவரைக்கும் யாராலும் செய்யக்கூடாத காரியம் அழிக்க முடியாத மல்லல் பாவி இவர்கள் அழித்து விட்டார்கள் அல்லவா? அப்படி என்று சொல்லி செட்டி மக்களுக்கு விடுதலை கொடுத்ததை போல அந்த மல்லல் மாவாவி இடத்துல இருந்து இவங்களுக்கு ஊரே தப்பிச்சத மாதிரி ஊருக்குள்ள மழை வேஞ்சி வெறிச்சத மாதிரி இருக்கு. இன்னைக்கும் நல்லவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க நல்ல மனுஷன் ஊர்ல இருக்க மட்டும் நல்லது பார்த்தாரு, அவர் இல்லன்னதும் ஊர்ல ஒண்ணுமே தெரியலையே. அதே இது ஒரு மாதிரி பட்டவன் போய் சேர்ந்துட்டோம்னா இப்பதான் ஊருக்கு களை எடுத்தத மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க. அத மாதிரி இந்த மல்லலும் ஆபாவி துன்புறுத்தப்பட்டவன் அத்தனை பேரும் இவன் இறந்ததை நினைச்சு எல்லாரும் கொண்டாடுதாங்க. அப்ப கொண்டாடணும்னா இவனை கொன்னது யாரு? சப்தகன்னி பெத்த மக்கள், பத்திரகாளி வளர்த்த மக்கள், நாடார் சான்றோர் மக்கள் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து 7 பேரையும் தோல்ல தூக்கி தலையில வச்சு ஓன்னு சத்தம் போட்டு ஊரே கொண்டாட்டமா. அன்னைக்கு அந்த செட்டிக்கடை வீதியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சந்தோஷமாகவே இருக்குகின்ற பொழுது செட்டி மக்களுக்கெல்லாம் இப்படியாகவே நல்ல காரியங்களை செய்து கொடுக்க அந்த சோழநாகா ராஜமன்ன அவருடைய அரண்மனையில் பணிவிடை செய்யும் மந்திரியா மந்திரியா அவன் பார்க்கான நிகழ்வதைத்தான் நடந்ததொரு விவரமாக சோழனோட அரண்மனை வேலை வாக்கும் மந்திரியா வேலை வாக்கும் மந்திரியா செட்டிக்கடை வீதியில இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டமா இருக்க என்ன அப்படின்னு மந்திரி ஊருக்குள்ள காவல் வாக்கவங்க அத்தனை பேர் சோழமகா ராஜ மன்னனுக்கு மந்திரி. அப்ப இவங்க எல்லாரும் வந்து செட்டி மக்கள் வீதியில கூட்டமா இருக்க என்ன விவரம்னு விசாரிக்கும் போது அப்ப நடந்த விவரத்தை அத்தனை பேரும் சொல்லுதாங்க, ஆனந்தமா சொல்லுகிறாங்க. அப்படி ஆனந்த சந்தோஷப்பட்டு சொல்லுகின்ற பொழுது பார்த்தா மந்திரி இப்பேற்பட்ட வீரன் தீரன் நமக்கு கண்டிப்பா அரண்மனைக்கு வேணும், நம்ம அரச மன்னங்கிட்ட போய் சொல்லணும் அப்படி என்று சொல்லி மந்திரியும் ஓடி வந்து அரண்மனைக்கு வாரா. அரண்மனைக்கு வரும்போது யாரு எவரு என்ன விவரம்னு அத்தனை விசாரிச்சுட்டு வாரான். அப்போ அரண்மனைக்கு வாரானே ஐயா அரச மன்னா சோழ மகாராஜ மன்னா மந்திரியின் வார்த்தைக்கு நாமளோட அரண்மனை நாமளோட நாடதில செட்டி மக்கள் வீதி பத்திரகாளி வச்ச மக்கள் சான்றோனா 7 பேர் நாமுடைய நாட்டுக்குள்ள செட்டியார் மக்கள் வீதியிலே இதனால் இதுவரைக்கும் துன்பம் செய்து வந்தானே ஒரு பாவி. அந்த மல்லல் என்ற மாபாவிய பத்திரகாளி ஈண்டெடுத்த திருமக்களா சான்றோன் 7 பேரா அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லுகிறாங்க. அவங்க 7 பேரும் சேர்ந்து அந்த மாபாவிய 2 துண்டை வெட்டி போட்டாங்களாம். அண்ணா வெட்டி போட்ட துண்டுல ஒண்ணு கூட முன்ன புண்ண இல்லையா? அப்படி நிறைய கரெக்டா இருந்ததான்.
சரியா இருந்துச்சு. ஆமா சரியா. அவ்வளவு கணிப்பு உள்ளவங்களா அந்த பத்திரகாளி ஈண்டெடுத்த திருமக்கள் இருக்கிறார்களாம் ஆண்டவா. ஐயா சோழ மகாராஜா, அதனால அப்பேற்பட்டவங்களுடைய வீரத்தை நீங்க பார்க்கணும்னு உங்ககிட்ட வந்து நான் விவரத்தை சொல்லி இருக்கேன். யாராலும் அவனை தட்டி கேட்க முடியல, அவன் பேச்சை மீறி யாராலும் நடக்க முடியல. நமக்கு தெரியாமலே இப்படி களவாண்டுகிட்டு இருந்தான். அப்பேற்பட்ட அந்த மல்லல் பாவியை இவன் போய் 7 பேர் அவனை வதை முடித்துட்டானா, கொன்னு போட்டானா. அவ்வளவு பெரிய வீரம் படைத்தவர்கள் அப்படின்னு மந்திரி சொன்னான். பார்த்தாரு சோழ மகாராஜா, செட்டிக்கடையில நாமளுக்கு தெரியாம இத்தனை காரியமும் நடந்திருக்கிறதா அப்படின்னு சோழ மகாராஜன் பார்த்தார். அப்படியானால் அப்பேற்பட்ட வீரம் படைத்தவர்கள் நம்ம அரண்மனைக்கு தேவை, நமக்கு வேணும். அதனால அவங்க 7 பேரையும் நான் சொன்னோம்னு நம்மளுடைய அரண்மனைக்கு வர சொல்லப்பா. அவங்க வரும்போதே என்ன நினைச்சு வந்தாங்க, வழிய போய் நம்ம வேலை கேட்க கூடாது, நம்ம திறமைய பார்த்துட்டு அவங்களே கூப்பிடணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. அதை போலத்தான் சோழ மகாராஜனுக்கு இவங்க செய்த வீர திறமையானது அரண்மனையில போய் கேட்க, அரண்மனையிலே சோழ மகாராஜன் அழைத்து வர சொல்ல அவர் அப்படியே ஆட்டும் என்று மந்திரியும் ஓடி வந்து அந்த செட்டி கடை வீதியில சாண்டோனா 7 பேரை மாறுங்கப்பா சான்றோரே, நீங்க வார்த்தை ஒன்று சொல்லை கேளு, சோழ மகாராஜ மன்னர் எப்ப ராஜ மன்னர் உங்களை அரண்மனைக்கு அழைத்தாரப்பா, உங்களை அரண்மனைக்கு அழைத்தாரப்பா. எல்லாம் பார்த்து உங்கள் அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார். அரண்மனையிலே உங்களுக்கு ஒரு வேலை ஓட்டு தரதாவும் சொல்லுகிறார். அதனால உங்க வீரத்துக்கு தகுந்த வேலையை எங்க மன்னன் தருவார், நீங்க வாங்க அரண்மனைக்கு அப்படின்னு மந்திரி கூப்பிட்டான். பார்த்தார் சான்றோர் மக்கள், நாம் நினைத்ததை போலவே சரியாகி விட்டதே அப்படின்னு சொல்லி வடநாடு இந்த சோழ நாட்டு அரண்மனைக்கு சோழ மகாராஜனுக்கு முன்னால வராங்க. அரசமன்னா வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வருக வருக வென்று அவர்களுக்கு அரிய ஆசனத்தை எடுத்து போட்டு அமர வைத்து, எப்பா சான்றோர் திருமக்களே, பத்திரகாளி ஈண்டெடுத்த நாடார் குலங்களே, நீங்க நாட்டுக்குள்ளே செய்த வீர தீரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய அரண்மனையில உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க நான் சொன்னா செய்வீர்களா? நீங்களே கூப்பிட்டு ஒரு வேலையை தருகிறேன் என்று சொல்லுகிறீங்க, அது எங்கள் திறமைக்கு கிடைத்த பரிசல்லவா? இப்படி என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சோழ மகாராஜன் கேட்க, என்னுடைய அரண்மனையில என்னுடைய நாட்டுக்குள்ள நான் ஒரு வாழைத்தோட்டம் போட்டிருக்கேன். அந்த வாழைத்தோட்டத்துக்கு வாழை குலையானது காணாமல் போக கூடாது, வாழைத்தோட்டத்துக்கு நீங்க காவலா இருக்கணும். காவலா இருந்தீர்களானா அதற்கு தகுந்த ஊதியத்தை நான் உங்களுக்கு தரேன், அதுக்கு தகுந்த வெகுமதி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கங்கப்பா. நீங்க காவல் காத்து வரணும்னா உங்களை மாதிரி வீரம் படைத்தவங்க தான் எங்களுக்கு வேணும். இதனால இதுவரைக்கும் அப்படி ஒரு ஆளை நாங்க பார்க்கல, இன்னைக்கு நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால வாழைத்தோட்டத்துக்கு நீங்கள் காவலாக இருக்க வேணும் என்று சொல்ல ஏற்கனவே காவல் காத்தவனை தூர தள்ளிட்டாங்க. அவன் காவல் கொஞ்சம் சரியில்லைன்னு தானே இவனை தூக்கி போடுவாங்க. பிறகு அப்ப சான்றோர் சத்திரிய மக்கள் அப்ப சான்றோன் சத்திரிய மக்கள் 7 பேரையும் பாரமாற தோப்புக்கு அவரை காவல் காக்க சொல்லுவார். அவரை காவல் காக்க சொல்லும் போது பத்திரகாளி திருமக்களா அங்கே பத்திரகாளி ஏரோப்ளேன்ல போமாயா நம்ம ஊருக்கு போமா? டிரைவர் இல்லையா? நான் ஓட்டுதேன், நீ பின்னால இருந்துக்கங்க.
அவர்கள் சப்தகன்னி பட்டமாக அவரும் வாழ மர தோப்புக்கு அழகு காவல் காத்து வாரா அவரோ கம்போடு இருக்கும் போது ஈட்டியோடு பாலா அவர்கள் எட சூரி வண்டியோடு ஈட்டியோடு பாலாவோடு வாழத்தோட்டம் தன்னதில கல்வன் கொண்டு போயிடாமல் கல்வன் கொண்டு போயிடாமல் அவர்கள் காவலாயிருப்பார் அவர் காவலாக இருக்கும் போது அண்ணன் தம்பி காவலி அதுக்காகம் பறக்கா கருங்குருவில் ஆண்டாது ஏ சான்று மக்கள் காவலியில சிட்டதுவும் பறக்காது அங்கே சிட்டதுவும் பறக்காது காவலில சிறுகுருவில் ஆண்டாது அங்கே அட்டம் ஜொலிக்காது அவருடைய காவலில் அங்கே அசல் காத்து வீசாது உள்ளமது பறக்காது பறக்காது ஊர்க்குருவில் ஆண்டாது பத்திரகாளி ஈண்டெடுத்த மக்கள் ஆமையா சத்திரியர் சான்றோர் மக்கள் 7 பேரும் ஆமா நாட்டு மன்னன் சோழமகா ராஜ மன்னன் சொன்னத மாதிரி சொன்ன மாதிரி வாழைத்தோட்டத்துக்கு இவங்க கண்ணும் கருத்துமா காவலா காக்காங்க காத்து வராங்க கண்ணும் கருத்துமா காவல் காத்து வரும்போது என்னாச்சு இரவும் பகலுமா ஆமா எல்லளவும் கண்ணை மூடாம ஆமையா காவலா இருக்க அவர்கள் காவலில் காகம் பறக்காது கருங்குருவியில் அந்தாது லாண்டாது சிட்டு பறக்காது சிறுகுருவியில் அந்தாது ஆமா உள்ளம் பறக்காது அவருக்கு ஊர்க்குருவியில் அந்தாது ஆமையா தோட்டத்துக்குள்ள காக்கா பச்சை குருவி கூட வர முடியாது 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 காவல்னா அப்படிலாம் காவல் காக்காங்க அதுதான் காவலி உன்னைய கொண்டு காவல் காச்சா என்னையும் என்னைய கொண்டு காவலுக்கு வச்சா வாழைத்தோட்டல வாழைத்தோட்டத்தை அறுத்து வித்து தின்னுட்டு வந்துருவாரு ஆமா 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 யார் வந்தாலும் சரிதான் அவன் கண்டகரியத்துக்கு நவால் மூடா தினம் வெட்டிடுவான் ஓரமா இருக்கு நமக்கு தேவை என்ன என்னது நமக்கு துட்டா முக்கியம் ஒரு குவார்டர் தான் முக்கியம் சரிதானே ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு குப்புறப்படுத்துருவாரு நம்ம வாழைக்காய் வெட்டுறவங்க அம்மாட்டு வெட்டி போவாங்க வாழைக்காய் வெட்டதும் சரி வெட்டி கொண்டு போயிருவாங்க ஆமையா அப்புறம் மறுபடி வரணும் ஒரு குவார்டர் கொடுத்தோம்னா குப்பர் அடிச்சு பட்டுக்கணும் அதையும் குடிச்சிட்டு குப்புறப்படுத்திக்கிட வேண்டியது சரிதானே தோட்டத்துக்காரர் இனிவாரு மொத்தத்துல உன்னை சோழியை முடிச்சிருவாரு தோட்டக்காரு நல்ல வெஞ்சாமரைய கொண்டு வந்து மோரையில அடிப்பாரு வெஞ்சாமரம்னா என்னது விளக்குமாறு அதுக்குதான் பேரு முத்து மாதிரி கழுதைக்கு பேரு முத்துமாலையா அந்த மாதிரி அத மாதிரி விளக்குமாருக்கு வெஞ்சாமரமா நம்ம எதை சொன்னாலும் மதிப்பா சொல்லணும்ல ஆமையா சரிதானே சரி அப்ப இவங்க காவலாகவே காத்து வருகின்ற பொழுது என்ன அவர்கள் கண்ணும் நல்ல கருத்துமாக கருத்துமாக காவல் காத்து வாராரு. அவர்கள் இரவும் நல்ல பகலுமாக இருந்து காவல் செய்துவார் பகலும் நல்ல இரவுமாக இரவு
சத்திரிய மக்கள் அனைவர்களுக்கு அரண்மனையில இருக்க இடம், ஆமா உண்ண உணவு, உடுக்க உடை, எதாலையுமே அவங்களுக்கு குறைவில்லை. இல்ல இல்ல ராஜ மன்னனுடைய அரண்மனையில மந்திரிய மாதிரி இவங்க காவல் காத்து இருக்காங்க பாரு. ஆமையா அப்போ வாழைத்தோட்டத்துக்கு இவங்க காவல் காத்து இருக்கும் போது என்ன இவங்க இப்பதானே காவலுக்கு வந்தாங்க. புதுசா வந்தவங்க ஏற்கனவே வாழைத்தோட்டத்துக்கு காவலா இருந்த காவலாளிக்கு ஒரே முறுமுறுப்பு. வேற போறாம வராம என்னையும் போராம வராம என்னையுமா? ஆமா தொழில போட்டு இருக்கணும், போராம இதுக்கு அதானே கேட்டேன். பொறாமையே இருக்க கூடாது. கூடாது. எந்த தொழிலா இருந்தாலும் போட்டி போடணும். ஆமா அவன்ல இருந்து கூட 2 மடங்கு நம்ம வேலையை பார்ப்போம். பாப்போம். அவன்ல இருந்து கூட 2 மடங்கு நம்ம செலவு செய்து பார்ப்போம். நம்ம எங்க அப்பா தலைமுறையில இருந்து நாங்க காவல் காத்துக்கிட்டு வரோம். நேத்து வந்தவனுக்கு வேலையை போட்டு கொடுத்திருக்காரு மந்திரி ராஜா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே முணுமுணுப்பு, பொறாமையில இவனை ஏதாவது செய்யணும்னு இவன் நினைக்காங்க. அப்ப ஏற்கனவே காவல் காத்தவே மனசுல நினைக்கான், எப்படி நாம இருந்த இடத்துல இன்னைக்கு இன்னொருத்தவங்களா வந்துட்டான், ஒருவேளை நமக்கு மதிப்பு இல்லாம போயிருமோ அப்படின்னு இவனை கதையை முடிச்சா தானே திருப்படி நம்மளை கூப்பிடுவாங்க ஆள் இல்லாம. அப்படி என்று ஏற்கனவே காவல் பார்த்த காவலாளி ஒருவன் வந்து இவங்களை இந்த வேலையை விட்டு தூக்கணும்னா என்ன செய்யணும்? காவல்ல ஏதாவது கோட்டையை விட்டா தானே காவல் சரியில்லைன்னு இவங்க ஆள மாத்துவாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா வாழைத்தோட்டத்துல ஏதாவது ஒரு வாழைத்தாரை உங்களுக்கு தெரியாம அறுத்துறோம் அப்படி என்று சொல்லி அங்கே ஒரு நாள தினம் முன்னால வேலை பார்த்த காவலாளி ஒருவன் தானே யாருக்கும் தெரியாமல் இரவுல வாழத்தார அறுப்பான். காவல்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்க இந்த பக்கம் காவல் காத்தா பாவி அந்த பக்கம் வாரா, அந்த பக்கமா காவல் காத்தா இந்த பக்கம். தோட்டம்னா சின்ன தோட்டம் இல்ல, அரச மன்னனுக்கு அப்பா ஏக்கர் கணக்குல வாழை தோட்டம். கொலையா தலை இருக்கு, வாழை மரத்துல ஆளுனாலும் தெரியாது அப்படி ஒரு தோட்டம். அப்போ அத்தனை மரத்திலையும் குலவாழை தள்ளி நீக்கி குலவாழை தள்ளி நிற்கும் போது இந்த ஏற்கனவே முன்னாலே காவல் பார்த்த காவலாளி இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாத வண்ணமாக ஒரு வாழத்தார அறுப்பானா கட்டி கொண்டு போகுவானா. யாருக்கும் தெரியல வாழைத்தார அறுத்தான், ஜன்னல் சாக்குல தூக்கி வச்சான், தோல்ல போட்டான், இருட்டுக்குள்ள யாருன்னு தெரியல. இருட்டுக்குள்ளதான் அம்மாச்சி இருட்டா. அம்மாச்சி இருட்டா எப்படி இருக்கும்? அம்மாச்சி இருட்டா ஒருத்தருக்கு தெரியாது. அப்படியா? அத இன்னைக்கு தானே நான் கேள்விப்படுதேன். அம்மாச்சிக்கு பிறந்தவங்க களவு செய்தா களவு வந்து பலிக்காதான். சரி அம்மாசி இருட்டுனா பக்கத்துக்கு ஆள முன்னிட்டு ஒளிஞ்சிக்கலாமா? ஆமையா தெரியாது. அம்மாசி இருட்டுனா அமாவாசை அன்னைக்கு நிலா பெறையே இருக்காது, லேசா தெரியும். ஆமையா அதுக்கு தான் அன்னைக்கு இருட்டு ரொம்ப கூடுதல். ஆமா அப்போ இந்த அமாவாசை இருட்ட மாதிரி இருட்டுக்குள்ள இவன் களவாடி போனது. இருட்டுக்குள்ள என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியல, ஆள் நடமாட்டம் இல்லாம ஒத்தையிலே வந்தவன் அப்படியே இந்த வாழைத்தார அறுத்து களவாடி போறான். அப்போ மறுநாள பொழுதறியில அந்த வாழை போப்பு தன்னதில வாழைத்தார பார்க்கார ஒரு வாழையவும் காங்கலையே வாழைத்தாரதையும் காங்கா. மறுநாள் பொழுது விடுகின்றது, வாழைத்தாரையை பார்க்க
வருகின்றார்கள் மந்திரிமார்கள். மந்திரிமார்கள் வாழைத்தோட்டத்தை பார்க்க வருகின்ற பொழுது அத்தனை வாழைத்தோட்டத்திலையும் ஒரு தாரக்காங்கலிய அப்படின்னா இவங்க என்ன காவல் பார்க்காங்க அப்படி என்று சொல்லி மந்திரியாகப்பட்டவன் அரண்மனைக்கு வந்தான். அரச மன்னனை அழைத்து சொன்னான். மன்னா ஏ சோழமக ராஜா, இவங்க காவல்ல வாழைத்தாறு காங்காம போகாத கண்ணுங்கருத்துமா இருப்பாங்கன்னு நம்ம ஒப்படைச்சோம். ஆனா இன்னைக்கு நேற்று இரவு ஒரு வாழைத்தாறு அறுத்திருக்கு. இது யாருடைய வேலைய தெரியல, இவங்க காவலும் சரியில்லை உங்களுக்கு அப்படின்னு மந்திரி சொன்ன உடனே அரச மன்னன் கிட்ட போய் இந்த நியூஸ் போறது இவங்களுக்கு தெரியுது. யாருக்கு? சான்றோர் திருமக்களுக்கு தெரியுது. ஐயோ இன்னைக்கு வாழைத்தாறுலாம் காங்காம போச்சு, இது யாரோ சதி திட்டமா தீட்டி செஞ்சிருக்காங்க. அப்ப சதி திட்டமா இதை செய்தவர்கள் யாரா இருக்கும்னு நமக்கு இதுவரைக்கும் தெரியல. ஆனாலும் அரசம் அண்ணன் வந்து இந்த வாழைப்பழைய பார்ப்பதுக்கு முன்னால நாமல் அம்மாவை கூப்பிட்டு இதுக்கு என்ன விவரம்னு விசாரிக்கிறோம். அப்படி என்று சொல்லி இந்த சான்றோர் திருமக்கள் எல்லாம் பத்திர காளிய நினைப்பாரா அம்மா அம்மா பத்திரகாளி தாய பத்திரகாளி வாருவமக்க வார்த்தை கேளு அந்த பத்திரகாளிய நினைப்பாரா பார்த்தால காளியம்மா சான்றோர் திருமக்கள் பத்திரகாளி அம்மா இடத்திலே முறையிடும் போது எப்பா என் சான்றோர் திருமக்களே உங்க காவலில குறை இல்ல, உங்க பாதுகாப்புல தவறில்லையப்பா. யாரோ ஒருவன் சதி திட்டமாக தீட்டு இதை செய்திருக்கின்றார்கள். அவனை போய் நம்ம பிடிக்க வேண்டாம். அவனுக்கு முன்னால வேறு ஒரு வழிகளை செய்த அரச மன்னனுக்கு உங்களை இன்னும் அதிகமாய் பிரியமாகும்படிக்கு நான் உங்களுக்கு ஒரு வரத்தை தாரேன் அப்படின்னு அம்மா என்ன செஞ்சா திருநீர் அள்ளி கொடுக்கா. கப்பறையில இருக்க திருநீரை அள்ளி கொடுத்து திருவெரம்பையும் கையில கொடுத்து எந்த வாழை மரத்துல தார அறுத்திருக்கோ அந்த வாழை மரத்துல போய் திருநீரை அள்ளி போட்டு திருப்பெரம்பால நீங்க தட்டுங்க தட்டுங்க. அந்த அதிசயத்தை நீங்களே பாருங்கப்பா. அப்படி என்று பத்திரகாளி அம்மா சான்றோர் திருமக்கள் நாடார் குலமக்களுக்கு தாயாகப்பட்டவள் வரம் கொடுத்து வழி அனுப்பின பொழுது அவள் திருநீரை வாங்குவாரா. திருபிரம்ப கையில் எடுத்து வாழத்தார அறுத்த மரத்துல திருநீர அள்ளி போடுவாரா. திருபிரம்பால் தட்டுவாரா. அங்க திருபிரம்பாலே தட்டும் போது தட்டும் போது என்ன அதிசயங்கள் நடக்குறையா. மறுகோல போடுது. அப்ப விடிய கால நேரம் அரச மன்ன வந்து பாக்காரு. என்னமோ மந்திரி சொன்னாங்க ஒரு வாழைத்தார காங்கலன்னு மரத்தையும் கொண்டு ஆளை காட்டுனா. ஏ மந்திரி மரத்தை பாரியா கண்ணுங்கன்னு தெரியாம இந்த வேலை பாக்கியா? என்ன நான் சும்மா வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்னு நினைச்சியா அப்படின்னு அரச மன்ன மந்திரிய பார்த்து அவனை சத்தம் போட்டான். அப்ப மந்திரியாகப்பட்டவன் யோசித்து பார்க்க இது என்னவா இருக்கும் என்று அந்த மந்திரிக்கு தெரியும் இவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு. பத்திரகாளி அம்மா கொடுத்த திருநீரை அள்ளி போட்டு திருப்பரம்பால தட்டின உடனே அடுத்த வாழை மரத்துல மறுகோல தள்ளியது. இத மந்திரியாகப்பட்டவன் அறிந்து அரச மன்னன் கிட்ட சொல்ல அப்படியானால் பத்திரகாளி பெற்றெடுத்த மக்கள் சக்தி உள்ளவர்கள் அல்லவா. அதுக்குத்தான் இன்னைக்கும் சொல்லுவாங்க ஒரு வாழை மரத்துல இருகொலை தள்ள கண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்பேற்பட்ட இருகொலை கண்ட சான்றோர் திருமக்கள் எல்லாம் அரண்மனைக்கு வரவழைத்து தகுந்த வெகுமானோ கொடுப்பாரா.
வள்ளல் என்று பெயர் கொடுத்தார். வாழைக்கு இருகுலை கண்ட வள்ளல் சான்றோர் திருமக்கள் என்று அரச மன்னன் அவர்களுக்கு தகுந்த வெகுமதிகளை கொடுக்க எப்பாயே சான்றோர் திருமக்களே சத்திரியரே பத்திரகாளி ஈண்டெடுத்த பாலர்களே நான் சொல்லுவதை கேளுங்க. இப்பேற்பட்ட சக்தி உள்ள பத்திரகாளி வச்செடுத்த திருமக்கள் இனி நீங்க காவல் காத்து இருக்க வேண்டாம். நடந்ததை நானும் அறிந்திருக்கிறேன் அப்பா. ஆகையினா என் அரண்மனையில நீங்க என்னைக்கும் நீங்க அரண்மனையை விட்டு வெளியே போக வேண்டாம். அரண்மனையில இங்க உள்ள இருந்து காவல் பாருங்க அப்படின்னு மந்திரிக்கு மந்திரியா அவங்கள வச்சிருக்காரு. மந்திரிக்கு மந்திரியாகவே வைத்திருக்கும் போது சோழ நாடு தன்னதில சான்றோர் மக்கள் 7 பேரும் மந்திரிக்கு மந்திரியா மந்திரியா இந்த 7 பேரும் இருந்து வாரா. அப்படி மந்திரியா இருந்து போது வாழைக்கு இருகுலை கண்ட வள்ளல் என்று பெயர்களை பெற்று சான்றோர் சத்திரிய மக்கள் எல்லாம் அரண்மனையில மந்திரிக்கு மந்திரியா காவலாளிக்கு காவலியா அவங்களே இருந்து வராங்க. அப்ப 7 பேருக்கு அரண்மனையில இப்படி அரச மன்ன வேலை போட்டு கொடுக்க அதற்கு தகுந்த வெகுமதியை வாங்கி கொண்டு அரச மன்னருக்கு முன்னால அழகாகவே குழுவிருந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரும்போது தென்னாடு தேசத்தில் என்ன நடக்கு அப்படியா இருக்கும் போது தென்னாடு தேசத்தில் மதுரையம் மதுரை மாநகரில சொக்கர் வாசல் முன்னால ஓடுகின்ற வைகை நதியதில அணையும் உடையுதையா அரச மன்னனுடைய அரண்மனையில இப்படி இவங்க வேலை பார்த்து குழுவிருக்க தென்னாடு தேசத்திலே மதுரை மாநகரத்திலே மதுரையிலே பாண்டிய மன்ன அரசாட்சி நடக்குது. அப்ப இந்த பாண்டிய மன்ன அரசாட்சியிலே சொக்கருடைய வாசலுக்கு முன்னால ஓடுகின்றது ஒரு அழகான வைகை நதி. அந்த வைகை நதியாகப்பட்டது அணைக்கட்டானது. அணைக்கட்டானது அடித்து வர வெள்ளத்துல அணைக்கட்டு உடைஞ்சு போச்சு. அப்ப இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது அணையானது உடைய மழை பெஞ்சாத்தனையா நாடு செழிக்கும். ஆனாலும் மழைன்னா மழை இல்லாததுக்கு ஏத்த மழை. அப்ப இப்பேற்பட்ட பேயாமலை பெருமழையில வைகை நதியானது அணைக்கட்டு உடைந்து வெள்ளம் அடித்து கரை புரண்டு வருகின்றது. கரை புரண்டு வருகின்ற பொழுது அந்த பாண்டிய மன்னனவர் வைகை நதியதில கரையை அடைப்பதற்கு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆளு வந்து ஒரு கூட மண்ணு வெட்டி வைகையில போடவே உத்தரவு போடுவாரா. உத்தரவு அந்த உச்சமரு பாண்டியன் உத்தரவு போடும் போது ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் வைகை நதி கரையானது அணைகட்டு உடைந்து மழையில தண்ணியானது வெள்ளம் கரை புரண்டு வருகுதப்பா. இப்படியே இருந்ததுன்னா நம்ம நாடே அழிந்து போகும். அதனால இந்த அணைக்கட்டை அடைக்கணும். வைகை நதியை அணையை கட்டணும். அதற்காக நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் வீடு தவறாம ஒரு ஆள் வந்து கூடையில மண்ணு வெட்டி அந்த வைகை நதிக்கு போடணும். நாடு மக்களே சேர்ந்தா அந்த வைகை நதியை அடைத்து விடலாம். அப்படி என்று சொல்லி பாண்டிய மன்னன் ஆகப்பட்டவர் மதுரையில இருக்கக்கூடிய தென்னாடு மக்களுக்கு உத்தரவு போட்டார். அப்ப உத்தரவு போடுகின்ற பொழுது அங்கே உத்தரவு போடும் போது மதுரை மாமக்கள் எல்லாம் வீடது கொண்டவராமல் தவறாமல் ஒருவராக வந்தல்லவோ கூட மன்ன
நிக்காரு. அவ பிற என்ன அண்ணன் உடைஞ்சுக்கிட்டே இருந்தா மண்ணை வெட்டி வெட்டி போட்டாலும் இந்த அண்ணன் நிக்க மாட்டுக்க. நிக்க மாட்டோமுங்க. வைகை நதினா லேசுப்பட்ட நதியா? இல்ல பெரிய நதி. ஆமா வைகை நதின்னு சொன்னா மைல் கணக்கு இருக்கு. ஆமா உண்மைதானே. அதே அணையானது உடைஞ்சு சரி அப்படியே வெள்ளங்கள் வரும்போது வரும்பொழுது அப்படியே மன்னன் பார்த்து இதை அடைப்பதற்கு என்ன செய்வதுன்னு சரி யோசனை பண்ணி கொண்டிருக்கின்றார் பாண்டிய மன்னன். இருக்கா இருக்கா. ஆமா மந்திரிட்ட யோசனை கேட்டார். எவ்வளவோ அடக்கி பார்த்தோம். ஆமா அடைக்க முடியல. ஆமாங்க. அப்ப என்ன செய்வோம்? அப்படி என்று ஆமா மந்திரி ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லுமானாரு. நல்ல யோசனை இருந்தா சொல்லுமையா. அப்ப அதாவது மந்திரி சொன்னாரு ஆமா சேஜிபி வண்டி இருந்தா கொண்டு வாங்க ஐயா. சேஜிபி வண்டியா? ஆமா சேஜிபி வண்டினா மண்ணை கோதிக்கு போடுன்னு சொன்னாரு. சேஜிபி வண்டிலாம் கிடையாது அண்ணாச்சி. அப்படி கிடையாது. கிடையாது. ஆமா உண்மை சொல்றிய. அதனால ஆமா இன்னும் ஆள்கள் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து கொண்டு வரணும். ஜேசிபி உன் பேரை வாங்கி வச்சிருப்பான். அப்படியா? இந்த கடையில விக்கி பாரு. அந்த ஜேஜிபியா? அதை வாங்கிட்டு வந்து வெட்டி போட்டுற வேண்டியதானே? அது சீக்கிரம் வட்டிக்கிறாது. அது ஒப்பேராதோ? அப்ப ஜேஜிபி கிடையாது. சரி ஆள் தான் போய் அடைக்கணும் அணைய. அந்த காலம் அந்த மாதிரி இயந்திரம் எல்லாம் இல்ல. இல்ல இல்ல இயந்திரம் இருந்தா ஏன் இவர் வீட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட போறாரு? அதுதானே கேட்டேன். அப்ப இந்த பாண்டிய மன்னன் வீட்டுக்கு ஒரு ஆள் தவறாம வந்து மண்ணை வெட்டி போடுங்கன்னு சொன்னா அப்பவும் இவங்க மண்ணை வெட்டி 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 போடுதாங்க. ஆமா வைகை நதியானது உடைந்து கொண்டே இருக்கிறது. அடைபடுவதற்கு அணையை கட்ட வழியே இல்ல. தண்ணி நின்னா தானையா அணை கட்டலாம்? தண்ணியும் நிக்க மாட்டுக்கு. மண்ணள்ளி போட்டா அணையும் நிக்க மாட்டுக்கு. வாய்க்கால்ல போற தண்ணியவே பெரும் உடப்பா உடைஞ்சிச்சுன்னா மம்பட்டி வச்சு அடைக்க முடியாது. போத முடியாது. கூட ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணா தான் அடைக்கலாம். அது மாதிரி வைகை ஆறு உடைச்சிச்சுன்னு சொன்னா பேசாம வரும். அப்ப இந்த வைகை நதியை அடைக்கணும்னு சொன்னா யாரால முடியும்? யாரால முடியும்? அப்படி என்று சொல்லி அந்த சோழ மகாராஜ மன்னன் அவருடைய அரண்மனையில் சான்றோர்கள் இருப்பதைத்தான் அந்த சத்திரிய மக்களைத்தான் இவர் இப்படி யோசனை பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த வைகை நதியை அடைக்கலன்னா நம்ம நாடு அழிந்து போகும் வெள்ளத்துல. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கண்ணீரும் கவலையும் கொண்டு நாட்டு மக்களுக்கு உயிர் சேதம் வந்துருமோ அப்படின்னு இவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த நாட்டு மன்னன் மந்திரியானவன் சொன்னான், என் மன்னா பாண்டியா, பாண்டிய மன்னா நீங்க அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம், அருங்கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏ ஐயா கவலைப்படாதரம்னு சொன்னா தப்பா ஐயா? நீர் கவலைப்படாதரம் பாண்டிய மன்னா. சோழ நாட்டிலே சோழ மகாராஜனுடைய அரண்மனையில பத்திரகாளி அம்மா ஈண்டெடுத்த திருமக்களா சான்றோர் சத்திரிய மக்களா வாழைக்கு இரு கொலை கண்ட வள்ளல்கள் ஐயா. அவ்வளவு சக்தி உள்ளவங்க அவங்க 7 பேர் வந்து ஒரு கூடம் மண்ணை வெட்டி போட்டாங்கன்னா, ஒரு கூடம் மண்ணு வெட்டி அவங்க கையால போட்டாங்கன்னா இந்த வைகை நதியை அணைய கட்டிடலாம். அப்படி ஒரு சக்தி உள்ளவங்க அந்த பத்திரகாளி அம்மா பெற்றெடுத்த மக்கள் இல்லையா? அவர்களைத்தான் வரவழைக்க வேண்டும். அவர்களை வரவழைத்து கூடை மண்ணை வெட்டினாமல் வைகை நதியை அடைக்க வேண்டும் என்று மந்திரியும் சொன்னபோது அங்கே சோழ நாட்டில் இருந்தல்லவோ சப்தகன்னி வச்ச மக்கள் நாடார் குல மக்களைத்தான் அவங்கள நம்ம பாண்டிய நாட்டுக்கு அழைக்கணும். பாண்டிய நாட்டுக்கு அழைக்கணும்னா எப்படி அழைக்கலாம்? அதாவது ஒரு மன்னனிடத்துல இருந்து ஒரு வேலையாள்களோ ஒரு மந்திரியா அழைக்கணும்னு சொன்னா யார்கிட்ட உத்தரவு கேட்கணும்? அரச மன்னன் கிட்ட தான் உத்தரவு கேட்கணும். மந்திரிட்ட உத்தரவு கேட்டா தான் இது நடக்கும். அப்போ இந்த மந்திரி ஆகப்பட்டவன் அரச மன்னன். ஒரு நாட்டு மன்னனுக்கு நாட்டு மன்னன் உதவித்தானே செய்வாங்க. கண்டிப்பா நல்லவங்களா இருந்தா நல்லதைத்தான் செய்வார்கள். அப்ப இந்த பாண்டிய மன்னன் சோழ மகாராஜனுடைய அரண்மனையில இருந்து மந்திரி இடத்திலே தூது அனுப்பி அந்த சான்றோர் மக்கள் 7 பேரையும் இங்க அனுப்பி வைக்க வேண்டும், ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்ல சோழ மகாராஜன் உத்தரவுகளை கொடுத்து சப்தகன்னி வச்ச மக்கள் சான்றோன் 7 பேர்களையும் பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். அவர் கொடுத்த சாப்பாடு, அவர் கொடுத்த உட, அவர் கொடுத்த இடம் அந்த மன்னன் பேச்சை கேட்கலன்னா மதிப்பு இல்லாம போயிரும். அப்படின்னு சப்தகன்னி பெற்ற மக்கள் பத்திரகாளி திருமக்கள் எல்லாம் பாண்டிய நாட்டு அரண்மனைக்கு வராங்க. பாண்டிய நாட்டு அரண்மனைக்கு வருகின்ற பொழுது கைலாச வாசலில கடவுளான சிவபெருமான்
ஏன் நம்ம மச்சன பிள்ளைய மண்ணு கூட எல்லாம் குட்டமண்ண செவக்கெல்லாம் இவங்க வர சொல்லுதாங்க. நம்ம மச்சன பிள்ளைய தெரியாமலாம் இங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆண்டவே சிவபெருமான் கைலாசத்துல இருந்து கவலைப்படுதாரு. நம்ம மச்சன பிள்ளை இவங்க போய் நம்ம ஒரு கூட மண்ணை வெட்டி போட்டா நல்லா இருக்குமா? அது எவ்வளவு மானக்கேடு. அதனால இவங்களும் மண்ணை சுமக்க விடக்கூடாது அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் மதுரையும் மதியதில ஆண்டவே சிவபெருமான் மதுரையில ஒரு பண்டார கோலம். பண்டாரம்னா ஒரு கிழவ மாதிரி அவரை 90 10 சென்ற துவண்டதொரு கிழவனை போல் 400 10 சென்ற நாரைத்தொரு கிழவனை போல் நாமல் வடிவம் கொண்டு போக வேணும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் போது அங்க என்ன நடக்குதானா?
பெரம்பெடுப்பா